காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுப கிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். சிம்மராசிக்காரர்களே, இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களது 11ஆம் பாவமான லாபஸ்தானத்திற்கு இவர் வருகை தர இருக்கின்றார். இந்த காலத்திலே உங்களுக்கு லாபம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தொழிலில் கவனம் குறையாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சனி அஷ்டமத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்திலே உங்களது குருவின் பார்வை 3, 5 மற்றும் 7ஆம் இடத்திலே பதிய இருக்கிறது. சனி எத்தனையோ தொல்லைகளையும், நெருக்கடிகளையும், போராட்டங்களையும், வருத்தங்களையும், கவலைகளையும், நோய் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தாலும் குருவின் பார்வையினால் சற்று உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பொருளாதார பக்கபலத்தை இந்த குரு கொடுப்பார். நீங்கள் கேட்கும் இடத்திலே உங்களுக்கு உதவி கிடைக்கும். கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். பண உதவி கேட்டால் பண உதவி கிடைக்கும். உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கும் இந்த குருவால் உங்கள் பூர்வ புண்ணிய ஜென்மத்திலே நீங்கள் செய்த நல்ல புண்ணிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதனுடைய பலன்களை இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் விதைத்த புண்ணிய விதைகளின் பலனை அனுபவிக்கும் நேரம் இது. நல்ல புத்தி சிந்தனையுடன் இருப்பீர்கள். குரு 9ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே அங்கு சனி அமர்ந்திருக்கின்றார். சனி எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களை வதைப்பதற்காகவே அங்கு காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் குரு உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வரவிருக்கின்ற அவப்பெயர்களையும் தடுப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கும் குரு சிலருக்கு திருமண யோகத்தை கொடுப்பார்.
அதேபோல் உங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்னதான் சனி முட்டுக்கட்டை போட்டாலும் சிலருக்கு போராடி குழந்தை பேறு உண்டாகும். அது செயற்கை கருத்தரிப்பாகவும் இருக்கலாம். உங்கள் 5க்கும் 8க்கும் உடைய இந்த குரு பகவான் 11ஆம் பாவத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிக பக்கபலமாக உதவி செய்வார். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.